அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து இன்னைக்கு A4 ராயல் பாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த A4 ராயல் பாஸுக்கான சீசன் சேலஞ்ச் மிஷன்ஸை ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. சீசன் சேலஞ்சில் 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 6 எனிமீஸ் இன் ஏ சிங்கிள் மேட்ச் இன் கிளாசிக் மோடு. ஒரே ஒரு மேட்ச்சில் நீங்கள் வந்து 6 எனிமீஸை கில் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் டீல் ஏ டோட்டல் ஆஃப் 1000 டேமேஜ் வித் ஹெட் ஷாட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் இந்த மொத்த சீசன்லேயும் சேர்த்து நீங்கள் எப்போ மேட்ச் விளையாடினாலும் சரி தான், நீங்கள் விளையாடுற எல்லா மேட்ச்லேயும் சேர்த்து 1000 டேமேஜ் வந்து நீங்கள் வந்து ஹெட் ஷாட் முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கிளைம்ப் ஓவர் ஒப்ஸ்டாக்கிள்ஸ் 50 டைம் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் ஒரு செவுற்றுக்கு மேலே ஏறினாலோ, இல்லை ஒரு பாறைக்கு மேலே ஏறினாலோ, இல்லை டப்பாவாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்களே, அந்த டப்பாக்கு மேலே ஏறினாலும் சரி தான், இது வந்து கவுண்ட் ஆகும். ஸோ மொத்தமாக வந்து 50 தடவை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏறினாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கலெக்ட் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இன் ஏ சிங்கிள் மேட்ச் இன் கிளாசிக் மோட். அதாவது ஒரே ஒரு மேட்ச்சில் நீங்கள் வந்து 5 வகையான கன்னை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு லேண்ட் பண்ண உடனே ஒரு AKM எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு M4 எடுத்துக்கோங்க, அது ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேரலும் ஒரு M7 எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு DP28 எடுங்க, இல்லை ஒரு ஷார்ட் கன் எடுங்க. மொத்தமாக வந்து 5 கன்னை வந்து ஒரே ஒரு மேட்ச்சில், நீங்கள் விளையாடுற ஒரே ஒரு மேட்ச்சில் 5 கன்னை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 10 பிளேயர்ஸ் வைல் ரன்னிங் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் 10 எனிமீஸை வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த 10 எனிமீஸும் வந்து மூமெண்ட்டில் இருக்கணும். அதாவது ஓடிட்டு இருக்கணும், இல்லை நடந்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து கவுண்ட் ஆகும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஃபாலோ டீம்மேட்ஸ் when ஜம்பிங் 5 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட் மேட்சஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னுடைய டீம்மேட் ஒருத்தரை வந்து நான் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு, அதாவது ஏரோப்ளேன்லேருந்து குதிச்சோடனே நாம் ஒரு லொக்கேஷன் போவோம்ல, அந்த மாதிரி அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு நம்மளுடைய டீம்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். டோட்டலாக வந்து 5 மேட்சஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மிஷன் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் இன்வைட் டீம்மேட்ஸ் டு ஃபாலோ யூ வென் ஜம்பிங் 5 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். சேம் மிஷன் தான். அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்வைட் பண்ணணும், நம்ம கூட வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக. அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அதில் வந்து இன்ஸ்டன்ட் இன்வைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ட் இன்வைட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இன்வைட் போகும். நீங்கள் என் கூட லேர்ன் பண்ணுறதுக்கு விரும்புனீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது நீங்கள் இன்வைட் கொடுக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய இன்வைட்டை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மிஷன் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 5 மேட்சஸில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணணும். நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு உங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் 8 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் எனி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்கள் வந்து 8 மேட்சஸ் வந்து எனி மோட், அதாவது ஸ்னைப்பர் ட்ரைனிங்கோ, அரினாவோ, இல்லை கிளாசிக் மோடோ, எதில் வேணால் நீங்கள் விளையாடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜஸ்ட் 8 மேட்ச் விளையாடினாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 50 எனிமீஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் விளையாடுற இந்த ஹோல் சீசன், மொத்த சீசனும் சேர்த்து 50 எனிமீஸை நீங்கள் கில் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் சர்வை ஃபார் ஏ டோட்டல் ஆஃப் 200 மினிட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது இன்கேமில் நம்ம மேட்ச் விளையாடுறோம்ல, நம்ம மேட்ச் விளையாடும்போது நம்மளுக்கு நிமிடங்கள் கவுண்ட் ஆகும். நம்ம மேட்ச் விளையாடுற எவ்வளோ நிமிட்ஸ் நம்ம விளையாடுறோமோ அந்த மினிட்ஸ் வந்து இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 200 மினிட்ஸ் நம்ம வந்து இன்கேமில் நம்ம வந்து சர்வை பண்ணிட்டோம்னா மேட்ச் விளையாடும்போது இந்த மிஷன் நம்மளுக்கு சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் பிரேக் 5 விண்டோஸ் இன் கிளாசிக் மோட். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது எராங்கல் மேப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்குவாட் ஹவுஸ்க்கு போங்க, இல்லை ஏதாவது ஒரு கிளாக் டவர் போங்க. 2 இடத்துக்கும் நீங்கள் போனீங்கனாலே போதும். அங்கே வந்து உங்களுக்கு கண்ணாடி வச்ச
அந்த விண்டோஸ் தெரியும். அந்த விண்டோஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து 5 விண்டோஸை உடைச்சாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஜம்ப் அண்ட் லேண்ட் ஆன் எ ரூஃப் டாப் இன் எராங்கல் ஆர் லிவிக் 10 டைம்ஸ். அதாவது நீங்கள் எராங்கல் விளையாடுற பிளேயராக இருந்தாலும் சரி தான், இல்லை லிவிக் விளையாடுற பிளேயராக இருந்தாலும் சரி தான், 10 தடவை வந்து நீங்கள் விளையாடும்போது 10 தடவை வந்து நீங்கள் லேண்ட் பண்ணுறது வந்து பில்டிங் மேலே லேண்ட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் லேண்ட் பண்ணுற ஒரு லொக்கேஷன் லேண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த லொக்கேஷனில் வந்து பில்டிங் இருக்கணும். அந்த பில்டிங் மேலே வந்து நீங்கள் ஜஸ்ட் லேண்ட் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடும். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஆட் 7 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இன்கேமில் வந்து புதுசாக வந்து ஒரு 7 ஃப்ரெண்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கிவ் 24 லைக்ஸ் டு டீம்மேட்ஸ். அதாவது உங்களுடைய டீம்மேட்ஸுக்கு 24 லைக்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் மேட்ச் விளையாடி வெளியே வரும்போது உங்களுடைய டீம்மேட்ஸுக்கு லைக்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைக்ஸ் ஆலை கொடுத்தீங்கனாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ரீச் பிளாட்டினம் ஆர் அபோவ் இன் கிளாசிக் மோட். அதாவது கிளாசிக் மோடில் நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது பிளாட்டினம் டயர் இருக்குல்ல, அந்த பிளாட்டினம் டயர் ரீச் ஆனாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் லாகின் டு த கேம் ஆன் ஏ டோட்டல் ஆஃப் 20 டேஸ். அதாவது நீங்கள் இந்த சீசனில் மொத்தமாகவே சேர்த்து நீங்கள் வந்து 20 நாள் வந்து டெய்லி ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 200 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் 20 மேட்சஸ் இன் எனி மோட் ஃப்ரம் ஃப்ரைடே டு சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மொத்தமாக வந்து 20 மேட்ச் விளையாடினாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 200 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கிஃப்ட் ஆர் கிஃப்ட் பேக் BP டு 10 டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு நீங்கள் வந்து BP காயின்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே ஃப்ரெண்டு கிடையாது, வேறு வேறு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு நான் வந்து இங்கே கிளிக் பண்ணால் கீழே வந்து BPன்னு போட்டு ஒரு கை மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து BP காயின்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து என்னுடைய 7 ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் BP வந்து கொடுத்தேன். இப்போ கொடுத்ததுனால எனக்கு வந்து 7 கவுண்ட் ஆகிருக்கு. 200 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஸ்விம் 3000 மீட்டர்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நாம் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும்போது 3000 மீட்டர் வந்து நம்ம வந்து நீச்சல் அடிக்கணும், ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எக்யூப் 2 ஃபயர் ஆர்ம்ஸ் வித் ஃபுல் அட்டாச்மெண்ட் இன் த சேம் டைம் இன் 8 கிளாசிக் மோட் மேட்சஸ். இந்த மிஷனை ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் 2 DP28 எடுத்துக்கோங்க. 2 DP28 எடுத்ததுக்கப்புறம் ஷாப்பில் வந்து கன் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் வாங்கி DP28ல் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 ரெட் டாட்டோ இல்லை 2 ஹோலோகிராஃபிக்கோ இல்லை 2 2 ஸ்கோப்போ, அதாவது 2 கன்னுக்குமே வந்து ஒரே மாதிரியான ஸ்கோப் போட்டாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய கையில் வந்து 2 DP28 இருக்குது. இந்த 2 DP28க்கும் 2 அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2த்துக்குமே வந்து ரெட் டாட் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். 2 DP28 அந்த 2 2 எக்யூப் சேம் ஃபயர் ஆர்ம்ஸ்ன்றாங்களே, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 DP28 எடுத்துக்கிட்டு 2த்துக்குமே வந்து ஒரே ஸ்கோப்பு, 2த்துக்குமே வந்து ஒரே மாதிரியான அந்த கன் ஷீல்டு கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கவுண்ட் ஆகிடும். ஸ்பெண்ட் ஏ டோட்டல் ஆஃப் 60 மினிட்ஸ்லேருந்து ஸ்பெண்ட் ஏ டோட்டல் ஆஃப் 2160 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா மிஷனுமே வந்து ஒரே மிஷன் தான். ஸோ அந்த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து இன்கேமில் கிடையாது, நீங்கள் வந்து ஜஸ்ட் கேமை ஆன் பண்ணி வச்சாலே போதும். நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஆன் பண்ணி கேமை வச்சுருக்கிறீங்களோ அந்த மினிட்ஸ் வந்து இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 60 மினிட்ஸ்லேருந்து 2160 நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் இன்கேமில் ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இங்கே இருக்கிற எல்லா மிஷன்ஸுமே வந்து இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.